18 படி மீதி ஏறிடுவான் ரெண்டு வருஷம் பேன் சிஎஸ்கே ஐயப்போ சாமியே 9-1-10 ஆர்சிபி தான் கெத்து ஆர்சிபிக்கு 17 வருஷமா இதே டி-ஷர்ட் போட்டுட்டு இருக்கோம். இதே டி-ஷர்ட் போட்டுட்டு கிடையாது. நாங்க பிளே போல்டு, இவங்க பிளே ஃப்ராடு. நாங்க பிளே போல்டு, இவங்க பிளே ஃப்ராடு. 9-1-10 ஆர்சிபி தான் கெத்து. நாங்க சப்பரம் ஒன்னும் ருத்ராஜ் நல்லா ஃபிட்டா தான் இருக்காரு. இவர் தான் கையோடிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. தெரியும் சிஎஸ்கே வந்து டீம் மொக்கையா தான் இருக்கு. யாரும் ஸ்டேடியம் வர மாட்டாங்க, மேட்ச் பார்க்கணும் தெரியும். தோனி வந்து கேப்டனா இருந்தா அட்லீஸ்ட் யாராவது ஃபேன்ஸ் வருவாங்கன்ட்டு ருத்ராஜ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தோனி 2 வருஷம் ஜெயிலு சிஎஸ்கே போயிருக்கு ஜெயிலு. ஐயப்போ சாமியே 9-1-10 ஆர்சிபி தான் கெத்து. ஆர்சிபிக்கு விசில் போடு. சிஎஸ்கே டீமுக்கு வீட்டுக்கு டிக்கெட் போடு. 18 படி மீதி ஏறிடுவான் ரெண்டு வருஷம் பேன் வருஷமா இதே டி-ஷர்ட் போட்டுட்டு இருக்கோம். இதே டி-ஷர்ட் போட்டுருக்கு. 2 வருஷம் எந்த டி-ஷர்ட் போட்டிருக்காரு அண்ணா? என்ன டி-ஷர்ட் போட்டிருக்காரு? 18 வருஷம் இதே டி-ஷர்ட் போட்டுட்டு இருக்கோம். இவங்க என்ன டி-ஷர்ட் போட்டாங்க? 2016 பூனே போயிட்டாரு. அவ்வளவுதான், பூனே போயிட்டாரு. ஜூம் பண்ணுங்க அவருக்கு. தேடுங்க இருங்க. நானே டச் தோனினா டி-ஷர்ட் கைட்டுவாங்க. தோனினா ஆர்சிபி ப்ளே போல்ட். சிங்கத்தை ப்ளே ஃப்ராட் கிடையாது. நாங்க ப்ளே போல்ட், இவங்க ப்ளே ஃப்ராட். நாங்க ப்ளே போல்ட், இவங்க ப்ளே ஃப்ராட். பேன் பண்ணாம ப்ரோ சொல்லல. நான் சொல்லல. பிசிசிஎஸ் சொல்லிருக்கு. ஹிஸ்டரி பாருங்க. ஐபிஎல் எது ப்ரோ ஆடுறாங்க? ஐபிஎல் எது ப்ரோ? ஐபிஎல் கப் தான். காட்டு எங்க? ஐபிஎல் கப் கிடையாது. ஐபிஎல் 2 மாசம். ஐபிஎல் நீங்க ஐபிஎல்னா கிரிக்கெட் திருவிழா 2 மாசம் நடக்கும். வருஷம் வெயில் காலத்துல நடக்கிற திருவிழா ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா. கிரிக்கெட் திருவிழா மெயின் என்டர்டெய்னர் ஆர்சிபி தான். எப்பவுமே அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் கொடுப்பாங்க. ப்ரோ உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் பண்ணா போதும், எங்களுக்கு கப் ஜெயிச்சா போதும். ப்ரோ எங்களுக்கு ப்ரோ மோட்டிவேஷன். நீங்க கப் ஜெயிச்சீங்கன்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆலன் செத்துருவீங்க. அது வரைக்கும் ஜெயிக்க மாட்டீங்க ப்ரோ. ஆலன் செத்துருவீங்க. ப்ரோ இருங்க. நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். பெஸ்ட் கேப்டன் யார் ப்ரோ ஐபிஎல்ல? சொல்லு ப்ரோ. தோனி தான் ப்ரோ. தோனி இல்ல. ரோஹித் சர்மாவா? ரோஹித் சர்மா உங்களுக்கு பேசறீங்களா? சொல்லு ப்ரோ. சொல்லு. இந்த ஒரு क्वेश्चन ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. அதுதான் நான் கேக்குறேன். தோனி ப்ரோ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். 2020 நாலேஜ் இல்ல, ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இல்ல. இருக்கு ப்ரோ. 2023ல 5th கப் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மும்பை கிட்ட 5 கப் இருக்கு. ஏன் அவங்களே சாம்பியன்? அவங்க டி-ஷர்ட் போடணும் இல்ல? ஏன் எல்லா ஷர்ட் ரோஹித் சர்மா 6 கப் போடல. நீங்க மும்பை ஜெயிச்சு போடல. அதுதான் நான் சொல்றேன். நான் கப் பார்த்து வந்த ஃபேன் கிடையாது. டீம் பார்த்து வந்த ஃபேன். ப்ரோ டீம் காரங்க. ப்ரோ இருங்க ப்ரோ. ப்ரோ நீங்க லாயல் தான? ஒருத்தர் சொன்னாரு அசிங்கப்பட்டான் தோனி, அவமானப்பட்டான் ப்ரோ. அப்படிலாம் சில பேர் அதுதான் டாக்ஸிக் ஃபேன்ஸ். 1 2 3 இப்ப நான் சொல்றேன். என்ன நீ சொல்லு ப்ரோ. தலைவர் ரஜினிகாந்த் சொல்ற ஒரே வார்த்தை சொல்றேன் ப்ரோ. இவங்க எல்லாம் 5 கப் பண்றாங்க. கப்பு பார்த்து வந்த ஃபேனு, கப்பு பார்த்துட்டு வந்த ஃபேனு, காசு பார்த்துட்டு வந்த பொண்ணு கூட இருந்தது சரித்திரமே கிடையாது.
நடுத்தரையில விட்டுட்டு போயிடும் இவங்க. இந்த மாதிரி இன்னொரு சீசன் கண்டினியூ ஆச்சுன்னா இவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க ராயல் ஃபேன்ஸ், வெரி லாயல் ஃபேன்ஸ். டிக்கெட் 100 ரூபாய் ஆயிடும். ஆமா, தெருவுல போயிட்டு வாங்குங்க, டிக்கெட் வாங்குங்க. சின்ன சுவாமியில டிக்கெட் வாங்கி காட்டுங்க. சின்ன சுவாமியில என்னைக்காவது டிக்கெட் கிடைக்கும். சின்ன சுவாமி எப்பவுமே ஹவுஸ்ஃபுல், பவர் பேக்டு, பெஸ்ட் ஸ்டேடியம், பெஸ்ட் என்விரான்மெண்ட் சின்ன சுவாமி தான். 9-1-10 RCB தான் கெத்து. நாங்க சப்பரம் போவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி நேத்துக்கு எப்படி ஜெயிச்சிருக்கோம், எப்படி எப்படி bowling எல்லா வருஷமும் அவங்க நல்ல மேட்சஸ் நல்ல டீம் ஆடுறாங்க ப்ரோ. பட் கப் அடிக்கிற இது இல்ல அவங்கள்ட்ட, அந்த மோஜோ இல்ல. CSK தான் அதுல பெட்டரா இருக்காங்க. they have to accept it. உங்களுக்கு மேல அதிகமா மேட்ச் ஜெயிச்சு தோக்கறது என்ன ப்ரோ? தோக்கறது என்ன ப்ரோ கேவலம்? இன்னைக்கு மேட்ச் என்ன ஆச்சு? கடைசி வரைக்கும் எஃபர்ட்ஸ் போட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு ஃபீல்டிங் இம்ப்ரூவ். ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ லாஜிக் இல்ல? ஆமா ப்ரோ, அவங்க ட்ரை பண்றதா நாங்களும் ட்ரை பண்றோம். நாங்க ஒண்ணும் அவங்க பேட்னு சொல்ல, அவங்க பேட்னு சொல்றதா தான் நாங்க சொல்றோம். பேடா இருக்குது இல்ல ப்ரோ. எல்லா டீமே நல்ல டீம் தான் ப்ரோ. RCB நல்ல டீம் தான். பட் we are better. We have champions. இன்னைக்கு RCB பெட்டர் டீம். இவனர் என்ன சொன்னாரு ப்ரோ? அவர் பேசும்போது அப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற ஆளுங்க. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. என்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சும்மா அப்படி பேசாதீங்க. எல்லா டீமே நல்ல டீம் தான். ஆப்ஷன் வரும்போது மேட்ச் நடக்கும்போது எல்லாரும் நல்ல டீம் தான். இன்னைக்கு நடந்த மேட்ச் என்ன மேட்ச்? டேபிள் கீழ இருக்கிற ரெண்டு பிளேயருக்கு, ரெண்டு டீமுக்கு, டேபிள் கீழ இருக்கிற ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ஆக்சுவலி, டேபிள் பாட்டம்ல இருக்கிற ரெண்டு டீமுக்கு மேட்ச், அதுலயும் ஜெயிக்கல. என்ன பரவாயில்லை ப்ரோ, ஜெயிக்கலனாலும் பரவாயில்லை ப்ரோ. 5 கப் இருந்து என்ன பிரயோஜனம்? பரவாயில்லை ப்ரோ. இது வந்து ஒரு ஆஃப் சீசன் டஸ்ட் மீன் CSK அவுட் ஆஃப் தி டோர்னமென்ட். ஒரு ஆஃப் சீசனா? ஆமா ப்ரோ, ஆஃப் சீசன் நான் சொல்றேன். நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க ஆஃப் சீசன் பத்தி? நீங்க இருங்க. போன வருஷம் SRH எல்லா மேட்ச் 250 260 அடிச்சாங்க. இந்த வருஷம் விக்கெட் போயிட்டு இருக்கு, அடிக்க முடியல. அது ஆஃப் சீசன் சொல்லலாம். இவங்க அப்படி கிடையாது. இன்டென்ட்டா இல்ல பேட்டிங்ல. சும்மா ஒரு 2 மேட்ச்ல வந்து இப்ப அந்த யங் பிளேயர்ஸ் வந்து அடிக்கிறாங்கனால 150 வருது. இல்லனா போன KKR மேட்ச் என்ன நடந்துச்சு? 106 கோவிந்தா மேட்ச்க்கு வந்தா பஞ்ச மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம். ப்ரோ அதுதான் ப்ரோ. ஆனா பவுலிங் எப்படி போட்டோம்? எல்லா மேட்சும் 200 அடிக்கிறது IPL கிடையாது ப்ரோ. எல்லா மேட்சும் நல்ல கிரிக்கெட் ஆடுறது IPL. மேட்ச் என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான் ப்ரோ, அப்படி கிடையாது. கிரிக்கெட் பாருங்க எப்படி கொடுத்தோம். தூக்கு அப்படியே கொடுத்தோம். இருங்க. ஈடன் கார்டன்ஸ், மும்பை. இன்னைக்கு உங்களுக்கு மேட்ச் இல்லையே ப்ரோ. ஈடன் கார்டன்ஸ்ல ஆரம்பிச்சது எங்களோட விக்டரி. மும்பை, சென்னை, ஜெய்ப்பூர், சண்டிகர், பெங்களூர் எல்லா ஸ்டேடியம்ல மேட்ச் ஜெயிச்சோம். இந்த ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம், இந்த டீம், அந்த டீம், இந்த மேட்ச், அந்த மேட்ச், எங்க எங்களுக்கு பயம் கிடையாது. எல்லா ஸ்டேடியம்ல RCB தான்.